எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாடகம் எனக்கு ஒரு வகையில் ரொம்ப நெருக்கமானது. என்னென்னா, நாங்கள் கூத்துப்பட்டையில் இருக்கும்பொழுது ஆக்சுவலி குறிப்பாக இந்த நாடகம் நான் முத்துசாமி அவர்களுடைய தொகுப்பில் சேர்ந்ததே ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இது என்னென்னா, சாருடைய நாடகங்கள் மொத்தமாக தொகுத்து நான் முத்துசாமி நாடகங்கள்னு 2015 அந்த தொகுப்பு வேலையை தொடங்கியிருந்தேன். அப்போது இவர் சார் நாங்கள் 88 90 நினைக்கிறேன், அந்த பீரியடில் இங்கிலாந்துன்னு ஒரு நாடகம். அப்போ நம்ம கூத்துப்பட்டறை தீவுத்திடலில் சிற்றரங்கம்னு ஒரு அழகான அமைப்பு ஒன்று, இந்த குட்டி ட்ரெயின் ஒன்று குழந்தைகளுக்காக ஓடும் பார்த்துருக்கீங்களா, அதை சுற்றி அந்த கூவத்தை ஒட்டி ஒரு அழகான ஓலை வேயப்பட்ட வைக்கோல் வேயப்பட்ட ஒரு அழகான அரங்கம். அங்கே தான் கூத்துப்பட்டறை முழு நேர நாடகக்குழு அப்போ இயங்கிட்டு இருந்தது. அங்கே எல்லாமே அந்த மூங்கில் குறுக்கை நெருக்கமாக போகும். அந்த வைக்கோல் வேயப்பட்ட அந்த கூரை ஒரு காலை வேளையில் அந்த சிற்றரங்கத்துக்கு ஒரு பாதுகாவலர் இருந்தார், ஒரு காவல் காக்கிறதுக்கு. அங்கேயே அவருக்கு வீடு எல்லாம் இருக்கும். அவருக்கு ஒரு குட்டி பையன் பிரேம் அப்படின்னு ஒரு பையன் இருப்பான். நாங்கள் இந்த இடைவேளையில் அவங்ககிட்டலாம் விளையாடிக்கிட்டு இருப்போம். அன்றைக்கி ஒரு காலை வேளையில் அந்த பையன் கையில் ஒரு கலர் நூல் கண்டை வச்சு விளையாடிட்டு இருந்தான். அது நாங்கள் சும்மா இல்லாமல் அவனை சீண்டை போய் அதை தூக்கி மேலே, எங்ககிட்ட ரொம்ப அழகாக பழகும் அந்த குழந்தை. தூக்கி போட்டோன்னே அவன் அழ ஆரம்பித்தான். திரும்ப எல்லாருமா சேர்ந்து அதை தூக்கி மேலே போட்டோன்னே சார் அங்கே உட்காந்துட்டு இருந்தார், முத்துசாமி சார். பிரமாதமாக இருக்கியா அப்படின்னாரு. அதை திரும்ப செய்ய அதே மாதிரி அந்த நூல் பல கலரில் வச்சுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்தோன்னே ஒரு நாடகம் எழுதணும்னு எனக்கு ஆசை வருது. அப்போ நூல்கண்டு, இந்த இங்கிலாந்துங்கிற நாடகம் நூல்கண்டுன்னு தான் எழுதினார். ஒரு நடிகனை அவனுடைய வேலைகளை அவனுடைய செயல்பாடுகளை வைத்து நாடகம் எழுதக்கூடிய தன்மை அவர் முத்துசாமி சார்கிட்ட இருந்தது. நடிகனை கூர்மையாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர். அவனுடைய பொட்டன்ஷியாலிட்டி என்ன, அவனுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன, இதை எல்லாத்தையுமே அவர் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா முத்துசாமி சார் குறிப்பாக நடிகனுடைய உடலை பற்றி நிறைய பேசுவார். ஏன்னா அவர் அப்போ எங்ககிட்ட பேசினதுலாம் நடிகன் என்பவன், ஏன்னா கொட்டோஸ்கி ஸ்கூல் இதெல்லாம் உள்ளே போக ஆரம்பிக்குது. மேடையில் நடிகன் என்பவன் தான் அங்கே முக்கியமான ஆள். அவனை தாண்டி அங்கே இயக்கணுக்கோ யாருக்குமே பெரிய வேலை இல்லை அப்படின்னு. இப்போ எங்ககிட்ட பேசும்போது மனிதனுடைய உடலோட எக்ஸ்டென்ஷன் பற்றி பேசும்போது மார்த்தா கிரகம் பற்றிலாம் பேசியிருக்காரு. சார்லாம் நிறைய அதை பற்றி எங்ககிட்ட பேசியிருக்காங்க. அந்த மார்த்தா கிரகம் அவங்க ஒர்க் பண்ணல ப்ராசஸ், எப்படி அந்த பாடி எக்ஸ்டென்ஷன், இந்த ஹியூமன் பாடிக்கு இவ்வளோ பொட்டன்ஷியாலிட்டி இருக்கா, அதெல்லாம் ஒவ்வொரு இதுவாக அவங்க ஒரு லேப் மாதிரி. ஆக்சுவலி திஸ் இஸ் எ லேப் ப்ரொடக்ஷன். இது ரொம்ப முக்கியமாக ஒரு லேப் ப்ரொடக்ஷன். ஒரு ஆக்டருக்கு ட்ரைனிங் ப்ராசஸில் என்னென்ன தேவை, அவுட் ஆஃப் தி வேர்ட் அவுட் டு எக்ஸ்ட்ராக்ட் தி கண்டென்ட், இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒரு முத்துசாமி சாருடைய நாடகத்தை டாக்கியாக தான் நிறைய சொல்லுவாங்க. பட் அதில் ட்ரமடைசேஷனுக்கான ஸ்கோப் எங்கே, நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் பொதிச்சு வச்சிருப்பாரு. அந்த மரத்தில் ஆள் இல்லை, திடீர்னு ஒரு இடத்துல ரிவீல் ஆகும். இங்கேருந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அங்கேருந்து குரல் வரும், பின்னாடிலேருந்து குரல் வரும், மரத்தில் இருக்கிறதா. ஸோ அப்போ அந்த அரூபங்களை ஒரு கனெக்ட் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல, எங்கே நீ ட்ரமடைஸ் பண்ண முடியும்? ஏன்னா ஒரே டாக்கியாகவே போகும். இன்னொன்று ஒரு ஃபிலசாபிக்கல் அப்ரோச் அவருடைய ரைட்டிங்ஸில் போயிட்டே இருக்கும். ஒரு டிஸ்கோர்ஸ் இன்பிட்வீன் அது போயிட்டே இருக்கும். ஸோ ரீடிங் இன்பிட்வீன் லைன்ஸ் மாதிரி நாம் எங்கே ட்ரமடைசேஷனுக்கான இது இருக்குது, ஸ்கோப் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப கம்பி மேலே நடக்கிற மாதிரியே தான் அவருடைய வேர்ட்ஸை படிச்சுட்டு போகிறதெல்லாம் அப்படி உருவாக்கப்பட்டது. அந்த நாடகத்தை அவர் என்ன பண்ணார்னா, இப்போ இந்த ராமையா ஏலி, கந்தையா ஏலி இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த இங்கிலாந்து நாடகத்தில் இப்போது சொன்னார் எங்ககிட்ட சிற்றரங்கத்தில், இந்த மாதிரியா நான் வண்டிச்சோலைன்னு ஒரு நாடகம் எழுதினேன், அது அப்ரப்டாக அப்படியே இதுவாகிடுச்சு, எங்கே இருக்குன்னே தெரியல அந்த மூலப்பொருள்லாம், எனக்கு என்னுடைய மெமரியிலன்னு ரிகலெக்ட் பண்ணி அதில் நான் பயன்படுத்தினா இதில் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு அந்த இங்கிலாந்துக்கு பயன்படுத்தினார். நீங்கள் அந்த இங்கிலாந்து நாடகம் பார்த்தீங்கன்னா வண்டிச்சோடையுடைய இது பாதி அதில் இருக்கும். ஓ
அவர் என்ன கொஸ்டின் பண்ணுறாரு, இந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து நம்ம உருவாக்குறோம், ஒரு லேபரை பற்றி பேசுறதுலாம் வந்து அப்படியே நீ சிரஞ்சிக்கா அப்படியே தானே இருப்ப, லேபராகவே தான் இருக்க முடியும். உன்னை வந்து நாங்கள் இங்கே ப்ரீட் பண்ணுறோம், இந்த சொசைட்டிக்கு நீ தேவை, எங்களுடைய சொஃபஸ்டிகேஷனுக்கு. அப்புறம் அவருடைய எழுத்துக்கள் மூலமாக ஒரு ட்ரெடிஷன், நம்ம இந்த தமிழ் அப்படின்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா, ஐடியாலஜி, ஐடென்டிட்டி, தமிழ் ஐடென்டிட்டியை பற்றின ஒவ்வொரு சின்ன சின்ன நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு உலக்க அப்படின்னா என்னன்னு தெரியுமா, அம்மின்னா என்னன்னு தெரியுமா, இதெல்லாம் கேள்விகள். இன்னும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இன்னும் நிறைய இதெல்லாம் இந்த வார்த்தை இல்லாத வார்த்தைகளாக போகும் நமக்கு. அந்த மாதிரி நெம்புகோல் அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்பாங்க பசங்க பக்கத்தில் உட்காந்து. நெம்புகோல்னா என்னன்னு தான் கேட்பாங்க. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தட் நெம்புகோல்? இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து அவர் பொதிச்சு வச்சிருக்காருங்க. அவுட் ஆஃப் தட் அவுட் டு எக்ஸ்ட்ராக்ட் மீனிங் ஃப்ரம் தட் வேர்ட்ஸ். ஏன்னா அவர் வந்து இயல்பாகவே முத்துசாமி சார் வந்து ஒரு டிஸ்கனெக்டடான பேச்சு, அவருடைய பேச்சு நீங்கள் நேரடியாக கேட்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். திடீர்னு தாவுவார், நாம் அவர் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் எந்த தாவுதல் இருந்தாலும் இறுதியில் வந்து கனெக்ட் பண்ணி நிற்பார். அந்த மாதிரி தான் இந்த பிளேவையும் அவர் கனெக்ட் பண்ணிகிட்டே வருவார். ஸோ ட்ராமடைசேஷன் அப்படின்றது பெரிய சேலஞ்ச். ஏன்னா நான் வந்து ஒரு ஆக்டராகவும் இருந்து நிறைய நாடகங்கள் நான் டைரக்ட் பண்ணாலுமே கூட அவர் முத்துசாமி சாருடைய இதை வந்து படிக்கிறது அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு ரீடிங்கில் எதுவுமே பிடிபடாது. யூ ஹாவ் டு கோ மெனி டைம்ஸ் வித் தட் டெக்ஸ்ட். அது இல்லாமல் வந்து, ஏன்னா அவர் வார்த்தைகளை வந்து தேவையில்லாத வார்த்தையும் பயன்படுத்திக்க மாட்டார், தேர்ந்தெடுப்பார். ஏன்னா தமிழில் வந்து ஒரே பொருள் தருகின்ற பல்வேறு சொற்கள் இருக்குது நமக்கு. அப்போது ஏன் இந்த வார்த்தை இங்கே நான் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாரதியோட ட்ரெடிஷன்லாம் போய் பார்க்கும்போது அந்த சந்தை நயம், ஓசை நயம் எல்லாம் பேசுகிற முடியும். அந்த மாதிரி இந்த மீட்டருக்குள்ளே இந்த வார்த்தை இந்த டெக்ஸ்ட்டுக்கு இது எனக்கு கரெக்டாக இருக்குன்னு he writes that. அதை வந்து ஒரு நடிகன் வந்து ரொம்ப இதுவாக, ஏன்னா அவருடைய அந்த ஃப்ளோ இருக்குல்ல, ரைட்டிங் ஃப்ளோ, அதுக்கு வந்து ஒரு பொய்டிக் சென்ஸ் இருக்குது. அந்த பொய்டிக் சென்ஸை வந்து ஆக்டர் பிடிக்கணும். பேசும்போது நமக்கு சில இடங்களில் வந்து அந்த வார்த்தைகள் வந்து இல்லை இவர் எழுதின மீட்டருக்கு இது எங்கேயோ உதைக்குது அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து முத்துசாமி சாருடைய அந்த ரைட்டிங்ஸை வந்து படிக்கிறவங்களுக்கு தெரியும் அது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு லேப் ப்ரொடக்ஷன். ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு வார்த்தையை எப்படி உச்சரிப்பது, அதோட மீனிங்குள்ளே எப்படி போய் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இல்லாமல், ஏன்னா அல்டிமேட்டாக வந்து எண்ட் யூசர் வந்து ஒரு பார்வையாளன் தானே, அதை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸில் இவங்க எல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சார் வந்து எல்லா ப்ரொடக்ஷன்ஸையும், அதுவும் குறிப்பாக அந்த 2 இதுக்கும் அவர் பழைய இதில் வந்து லைட்டிங்கில் உட்கார்ந்தது. அவர் சார் வந்து ஆக்சுவலி இன்னும் நிறைய பேசுவார். ஆனால் அவர் சொன்ன மாதிரி தமிழுடைய சாபுக்கு இந்த மாதிரி கிடைச்சா, ஏன்னா இது வந்து வட்டிச்சோடைங்கிற டைட்டிலே பெரிய இம்பார்ட்டன்ட் டைட்டில்ஸ். ஏன்னா வராந்திரத்தில் மனிதன் முதல்வாக உருவாக்கும் வட்டியை உருவாக்குறது வீல். இப்போ இன்வென்ஷன்ஸ் ஆஃப் த வீல் வந்து எல்லாமே முக்கியம். அந்த வண்டிச்சோடை வீல் ஓடும்போது, காலச்சக்கரத்துக்கு சுழற்று ஓடும்போது அது வண்டிச்சோடையாக ட்ராக் ஆஃப் த ரோட் ஆகிடும். பின்னாடி அது தார்ச்சாலையாகி மனிதன் அடையாளம் அளித்து போன மின்வாரிய தொழிலாளர்கள், தார்ச்சாலை தொழிலாளர்கள் இதெல்லாம் நவீன மாடர்னைஸ் ஆகும்போது நாமெல்லாம் முகமளித்து போன மனிதர்களாகிவிட்டோம். ஆனால் நமக்குள்ள மகாபுருஷன் இருக்கலாம், மகாசக்தி இருக்கலாம் அப்படின்லாம் பேசிட்டு சுயசட்டில் மகாபுருஷன் அப்படிங்கிற பெரிய கேள்வி. சாரமாக சொல்லலாமா அப்படி கேள்வி. இந்தியாவில் யாராவது சொல்லலாமா? சொல்ல முடியல. இல்லை சாரி, முக்கியமான விஷயம் சார் சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் வந்து நிறைய அவர் அந்த டிஸ்கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிளேயருடைய ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு லீனியர் ப்ராசஸில் இந்த பிளேவை நம்ம கோத்ரூ பண்ணவே முடியாது. நான் லீனியராக அது தாவிட்டே இருக்கும் வேறு வேறு லேயர்ஸில். பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது கூட கனெக்ட் ஆகிட்டே தான் வச்சுருப்பார் அவர். என்னென்னா அவருடைய தாட் ப்ராசஸ் வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு இதுவாக ஸ்கேட்டர்டான ஒரு ஃபீலிங்கில் வச்சுட்டு இருக்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அந்த லீனியரை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறது தான் அவருடைய பவரும் கூட சாருடைய ரைட்டிங்ஸில்.
ஸோ அதை வந்து பார்வையாளர்களுக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம், ஒரு மாடர்ன் பெயிண்டிங்கை பார்க்குற ஃபீல் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த பிளே, குறிப்பாக சாருடைய சில நாடகங்களுக்கு அந்த தன்மைகள் ரொம்ப அதிகம். சுவரொட்டிகள் பார்த்தா தெரியும், உண்டிச்சுடி பார்த்தா தெரியும், இதெல்லாம் ரொம்ப டைட்டான பிளேஸ் அவருக்கு. அந்த டைட்டான ஸ்கிரிப்டுக்குள்ள என்ன ஸ்கோப் நாம என்னெல்லாம் டெவலப் பண்ண முடியும். ஏன்னா முழுக்க முழுக்க அவர் தன்னை அவர் பார்க்குற விஷயத்துலேருந்து வேற ஒரு இதை கனெக்ட் பண்ணிப்பார். இப்போ அந்த இன்னைக்கு வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி வண்டிச்சோலை பற்றி பேசினா அது ஒரு பெரிய ப்ராசஸ். வண்டிச்சோலை, அந்த மாட்டு வண்டி, இன்னைக்கு வந்து நாம் ஏஐயில் வந்து நிற்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த யுகத்தில் இருக்கிறோம். ஆனால் ஒரு மாட்டு வண்டி, ஒரு மாடு, அந்த மாடுக்கும் அந்த மாட்டு வண்டியை ஓட்டுறவனுக்கும் அந்த மாட்டுக்குமான உறவு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பிரமாதமாக விவரிச்சிருப்பார். அதில் ஏ மாடே ஓடு, சோடைகளற்ற பாதையிலே ஓடுன்ட்டு அவர் நேரேட் பண்ணிட்டு வரும்போது அந்த இன்னும் அதில் அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம யாருக்கும், ஏன்னா மாட்டு வண்டியே கிடையாது, நுகத்தடினா என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அந்த கயிறு, மூக்குனா கயிறு, அதோட ஃபங்க்ஷன் அது எப்படி ரிலேட் ஆகுது, வெறும் சிக்னலிங் தான். அந்த கயிறை வந்து வண்டி ஓட்டுறவன் சிக்னல் கொடுக்கறது மூலமா எப்படி அந்த மாடு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு போகுதுன்றதுலாம் ரொம்ப அழகா விவரிச்சிருப்பாரு. நம்ம ஏஐயில் இருக்கிறோம் இன்னைக்கு அழகா. அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் வச்சு அவர் நேரேட் பண்ணிட்டே வருவார். அந்த ஹோல் டெக்ஸ்டில் நீங்கள் டைமுக்கு போய் யாராவது படிச்சிங்கன்னா தெரியும், இவ்வளோ விஷயத்த வந்து எப்படி ரிலேட் பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் அந்த வண்டி சோலைன்னா என்ன, எத்தனை பேர் தெரியும் வண்டி சோலைன்னா என்னன்னு. அப்புறம் அந்த சக்கரம் அரைச்சி போய் பாதை வந்து பல பாதையாக விரிஞ்சா மாதிரி ஃபீல் நமக்கு எப்படி கொடுக்குது எல்லாமே. இன்னைக்கு காணல் நீர் தான் எத்தனை பேருக்கு தெரியுன்றது கொஸ்டின் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் அது வந்து நம்முடைய ஐடென்டிட்டியும் கனெக்ட் பண்ண ஒரு ரைட்டிங் வந்து அவர் முத்துசாமி சாருடைய ரைட்டிங்கோட பவரும் கூட தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இது. நடிகர்கள் வந்து முழுமையாக அதை உள்வாங்கினாங்க என்ன அப்படின்றது அடுத்த கட்டம் அது. ஆனால் ஒரு லேப் ப்ரொடக்ஷனுக்கு திஸ் இஸ் மஸ்ட். என்னென்னா ஒரு நடிகனை ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து உன்னால் வந்து இந்த வார்த்தைக்கு பலம் கொடுக்க முடியுமா, உயிர் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு சேலஞ்சிங் ப்ராசஸ் இது வாழ்க்கையில்.